ஸோ இறங்கி அடிச்சு பார்க்க தயாராயிட்டீங்க. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான். லெஜண்ட் சார் நீங்க. ஒரு பெரிய மிருகம் சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சின்ன மிருகம் அதை விட சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சகஜம்தான். நான் கூப்பிடுற வரைக்கும் ஹார்பர் பக்கம் வராதா? இவன் யார் போரிக்கு புறம்போக்கு எச்சக்கல் 420 கன்னிங் நஞ்சி என்ன ஹார்பர் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அண்ணா ஹாய் அக்ஷதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எப்படி போகுது லைஃப்லாம்? சூப்பரா போயிட்டு இருக்கு. அமேசிங். இப்போ ரீசெண்டா கூட நானி சாரோட ஒரு ரீல் பண்ணிருந்தீங்க இல்லையா? ஆமா ஆமா. எப்படி இருந்தது நானி சாரை பார்த்து பண்ணும்போது? ஹி வாஸ் பிரிட்டி கியூட். என்னன்னா லைக் நான் நினைச்சேன் ஓகே சீரியஸா இருப்பாரு, ஒரு கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு ஒரு ரீல்ல. ஸோ அவரோட ஆட்டிடியூட் பிஹேவியர்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. பட் ஹி வாஸ் லிட்டலாக சூப்பர் க்யூட். எல்லாருக்குமே நின்று நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு எல்லாருக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணி அதை பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஹீ இஸ் ஆல்வேஸ் க்யூட். ஐ எம் a பிக் ஃபேன் ஆஃப் him. ஸோ நைஸ். இப்போ அக்ஷதாவோட லைஃப்ல வந்துட்டு இந்த ரீல்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸே வந்துடுச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ பேர் உங்களுக்கு ஃபேன்ஸாக இருக்காங்க. எப்படி இருக்கு இந்த ஒரு செலிபிரிட்டி ஃபேஸ் ஆஃப் லைஃப்? எஸ், அது ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அது யாருக்கும் ஈஸியாக கிடச்சிடாது. ஒரு காலேஜ் போனதாகட்டும், ஒரு வெளியே போனதில் ஒரு செல்ஃபி கேட்கும் போது when they shout for us, I think it gives us a goosebumps. Like அது லைஃப்ன்றது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். அது எனக்கு கிடச்சிருக்குன்றது ஐ எம் ஸோ பிளஸ்ட் ஃபார் இட். இப்போ செலிபிரிட்டி அப்படின்னு வந்துட்டாலே வந்துட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் நெகட்டிவ் கமெண்ட்ஸுமே இருக்கும். பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நமக்கு எப்பவுமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அழகா இருக்காங்க, சூப்பரா ஆடுறாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா? என்ன இந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது கமெண்ட்ஸ் வந்திருக்கா? அதை நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க? அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எதுவும் எனக்கு வரல. பட் இஃப் அது வந்தால் கூட ஐ திங்க் நான் என்ன விரும்புகிறேன், அப்பா என்ன விரும்புகிறாரு, அம்மா என்ன விரும்புகிறாங்க, அவங்களோட இது சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். நான் மற்றவங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ இது வரைக்கும் வந்ததில்லை, வந்தாலும் ஸோ சில்லாக எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நிறைய நாங்கள் ரீல்ஸ் பார்க்கும்போது அப்பா இருக்காரு, ஸ்ரீதர் மாஸ்டர் இருக்காரு, அக்ஷதா இருக்காங்க. அம்மாவோட கான்ட்ரிபியூஷன் இல்லை அம்மா வந்துட்டு என்னம்மா நீ ஆடிக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி வீட்டில் சொல்றது, இல்லைம்மா நீ போய் ஆடு பரவாயில்ல அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி எந்த மாதிரி ஆக்சுவலி உங்க அம்மா வந்துட்டு இன்னும் எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், இதை கொஞ்சம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம், பாரு டேடியோட ஸ்டைல் இப்படி இருக்குது, நீ என்ன ஸ்டைலில் ஆடுற, நீ இன்னும் இந்த ஸ்டைலில் இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த காஸ்டியூம் போடலாம், இது மாதிரி தலை வரலாம்னு ஷீல் கிவ் மீ மோர் அண்ட் மோர் அட்வைசஸ். தவிர இதை பண்ணாத செய்யாத இது வரைக்கும் சொன்னதே இல்லை. அண்ட் ஷீ ஸோ ஹாப்பி. ஒவ்வொரு ரீல் போட்டோன்னே எனக்கு கால் வரும், சூப்பராக இருந்தது, நான் ரீல் பார்த்துட்டேன், சூப்பராக இருந்ததுன்னு ஃபஸ்ட் கால் வர்றதே அம்மாட்டன் தான் வரும். ஸோ ஷீ இஸ் லைக், நான் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு இடத்துல வளர்றேன் போகிறேன்னும் போது ஷீ ஸோ ஹாப்பி தென் மீ. அக்ஷதா வந்து மாஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸ், டேடிஸ் பிரின்சஸ் அப்படின்ற மாதிரி தான். ஆனாலும் எங்க அப்பா வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேட்டா நோ தாங்க சொல்வாரு அப்படின்ற மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லவ்வா இருக்கலாம், இல்ல மூவிஸ்ல நடிக்கிறது, எதுவா வேணா இருக்கலாம். எங்களுக்கு தெரியாத அந்த ஒரு 5 விஷயம் அப்பா ஷோரா நோ தான் சொல்வாரு, இது நான் கேட்கவே வேணாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷயம் ஷியோராக நோ சொல்வார். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது நோ. ஓகே, இட் இஸ் ஆல்வேஸ் அ நோ. அண்ட் வேற என்ன நோ, வேற எதுக்கும் நோ சொன்னதில்லை. மிச்செல்லாம் ஓகே தான். இஸ் ஓகே வித் எவ்ரிதிங். எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறது மட்டும் தான் நோ சொல்வாரா? வேற எல்லாத்துக்கும் எஸ் தான் சொல்வாரா? இஸ் ஓகே வித் எவ்ரிதிங். ஷூரா? இப்போ நீங்க வந்து டாக்டருக்கு படிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆமா ஆமா. MBBS. எப்படிங்க MBBS படிச்சுட்டு இந்த பக்கம் ரீல்ஸ் டான்ஸ் எப்படி மேனேஜ் பண்றீங்க? அது ஆக்சுவலி MBBSலேயே இருந்தோன்னா இன்னும் ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். மேபி இதில் வந்தனால நான் இன்னும் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்டாக இதுவும் பண்ணிட்டு அதுவும் பண்ணிட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். இப்போ அப்பா வந்துட்டு மாஸ்டர் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு கொரியோகிராஃபர் இருந்தாலுமே அவருக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு அண்டர் ரேட்டட் கொரியோகிராஃபராகவே இருக்காரு அப்படின்னு எனக்கு தோணியிருக்கா? சத்தியமாக இல்லை. ஒய் ஐ ஷுட் திங்க் ஹீஸ் அன் அண்டர் ரேட்டட். இப்போது அவரோட சாங்கை எந்த மாஸ்டரும் திருப்பி எடுத்து பண்ணி அதை சக்ஸஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஹீ இஸ் டன் இஸ் பெஸ்ட். எந்த சாங்குமே இன்னொரு மாஸ்டர் அதை கை காட்டி இதை நம்ம இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவரோட சாங் லிஸ்ட்ல எதுவுமே கிடையாது. அவரோட சாங் பார்த்தாலே அவரோட பேர் எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகும். தட்ஸ் ஹிம். அண்ட் ஹி ஹஸ் காட் கலைமாமணி அவார்டு. அது சும்மா யாரும் தூக்கி கொடுத்துட மாட்டாங்க. அண்ட் ஐ திங்க் நான் பார்த்த வகையில் பிரபுதேவா மாஸ்டருக்கு அப்புறம் லைக் ஒரு குருவா, அண்ட் ஹீ ஸ்டில் லைக் டெடிகேட்டட் டு பிரபுதேவா மாஸ்டர். ஹீ இஸ் டன் இஸ் பெஸ்ட் டு இஸ் லைஃப் டைம். அவர் ஒரு பாட்டை நான் சொதப்பிட்டேன் இந்த பாட்டு அப்படின்னு ஒரு பேர் வாங்கினதும் கிடையாது என்னை பொறுத்த வரையிலும். பட் இட் லைக் he has given his 100% to every song and it has come out very beautifully. அப்பா கொரியோகிராஃப் பண்ணி அக்ஷதாக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பாட்டுனா இது இல்லப்பா இது இப்படி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ண பாட்டு? ரொம்ப பிடிச்ச கொரியோகிராஃபி ஜித்து ஜிலாடி. ரொம்ப பிடிச்ச கொரியோகிராஃபி.
அப்படி பிடிச்ச பாட்டு செகண்ட் அது அப்படி ஒன்றும் இல்லை. ஹீஸ் டன் இஸ் பெஸ்ட். அதை யாருமே என்னால் கூட அது வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூட எனக்கு தோணாது. எப்போவுமே அவரோட சாங்ஸ் எப்போவுமே நல்லாயிருக்கும். சூப்பர். லாக்டவுனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீதர் மாஸ்டரோட கோரியோகிராஃபி இந்த பாட்டு அப்படின்ற மாதிரி பெருசா ஹிட்ஸ் இல்ல, ஏன் அப்படி? இப்போ இருக்கிற ஹீரோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரெண்டில் இருக்கணும், ட்ரெண்டில் இருக்கிறவங்கள நம்ம உள்ளே எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அஜித் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹீ ஸ்டில் வித் கல்யாண் மாஸ்டர். ஏன்னா ஹீஸ் கம்ஃபர்டபுள் வித் தட். அவரோட ஸ்டைல் கல்யாண் மாஸ்டருக்கு தான் தெரியும். அவர் ஏதோ புது ஒரு மாஸ்டர் கிட்ட போயோ அடாப்ட் ஆயோ அவரோட இதை வந்து மாற்றிக்கல. இப்போ வர ஹீரோஸ் வந்துட்டு ஒரு நார்மல் மாஸ்டருக்கு அடாப்ட் ஆகி ரொம்ப மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு தவிர தேவ் நாட் கிவன் அ பிக் ஹிட். ஸோ ஐ திங்க் இஃப் தே கம் பேக் டு நார்மல், அவங்க பாடி லாங்குவேஜ் எந்தெந்த டான்ஸ் மாஸ்டருக்கு தெரியும்னு சொல்லி வந்தாங்கன்னா மேபி தே கேன் கிவ் அ ஹிட். அதே மாதிரி தான் இப்போது ருத்ரன்ல வந்துட்டு பாடாத பாட்டெல்லாம் வந்து லாரன்ஸ் மாஸ்டருக்கு பண்ணியிருக்காங்க. இப்போ செகண்ட் சாங்கும் ஜொர்த்தாலயா சாங்கும் டாடி தான் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் அந்த சாங் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ரும். இட் வில் சே வாட் இஸ் டான்ஸ்னால் இப்படி தான் இருக்கணும். அது ஒரு தமிழ்நாடு ஸ்டைலில் வந்துட்டு லாரன்ஸ் மாஸ்டரும் சேர்ந்து ஒரு காம்போ கொடுக்கும்போது ஜொர்த்தாலியா சாங் வந்து ஐ திங்க் இட் வில் ஷோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் கால் டான்ஸ் அப்படின்னு எல்லா ஹீரோக்கும் அது காட்டுற மாதிரி ஒரு சாங்காக அது வெளியே வரும்னு நினைக்கிறேன். ஜொர்த்தால அப்படின்ற சாங் வந்து நம்ம பிக் பாஸ் அசல் அவர் பாடின பாட்டு. ஆமாம், அதே பாட்டு தான். அது இன்னும் அவர் டியூன் பண்ணி இன்னும் சூப்பராக ஆக்கியிருக்காரு. ஐ திங்க் அதோட லாஸ்ட் எண்ட் பீட்லாம் வந்துட்டு தெறிக்க விடும். நம்ம வந்து நிறைய பாட்டு தெறிக்க விடும்னு ஆசைப்பட்டு போய் பார்த்துருக்கோம், பல்ப் வாங்கிட்டு வந்திருப்போம். பட் இது நான் நிஜமாவே தெறிக்க விடும். இப்போ நீங்க சொல்லும் போது சொன்னீங்க நிறைய பேர் இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்ட்ல இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பண்றாங்க அப்படின்ட்டு. இப்போ ரீசெண்டா வந்து ஏதாவது ஒரு பாட்டு இந்த பாட்டு இன்னும் பெட்டரா கொரியோ பண்ணிருக்கலாமே அப்படின்னு நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அப்பார்ட் ஃப்ரம் ஸ்ரீதர் மாஸ்டர்ஸ் கொரியோகிராஃபி ஆப்வியஸ்லி. ஓகே, ஆப்வியஸ்லி திஸ் ஒன் ஐ எம் நாட் கெட்டிங் த சாங்ஸ் நேம். ரஞ்சிதமே, ஆப்வியஸ்லி ரஞ்சிதமே. அதை நானும் நல்லா பண்ணியிருக்கலாம். ஐ திங்க் தட் வாஸ் நாட் விஜய் சார்ஸ் பாடி லாங்குவேஜ். அது கிடையாது விஜய் சார். விஜய் சார் பியூட்டிஃபுல்லாக ஆடுவார். அவரோட ஸ்டைல், அவரோட மாஸ் பயங்கரமாக இருக்கும். பட் தட் டசன்ட் சூட்ஸ் ஹிம். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் இட். இப்போ அக்ஷதாக்கு இவ்வளோ ஒரு புரிதல் இருக்கு, யாருக்கு என்ன பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கும், இவங்களுக்கு இவர் கொரியோ பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அக்ஷதா எப்போ சினிமாக்குள்ளே வராங்க? அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்குது. ஏன்னா நிறைய ஆஃபர்ஸ் வருது. பட் ஸ்டடீஸ்னால கொஞ்சம் ஸ்டடீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி ஆஃப்டர் தட் ஐல் கெட் இன் இட். ஒரு டாக்டர், அப்புறம் ஒரு ஆக்டர், சாய் பல்லவி மேம் மாதிரியே ஒரு சாயல் மாதிரி உங்க மேல வந்துடும் இல்லையா? நான் ஒரு ஹைபோதெட்டிக்கலா ஒரு விஷயம் சொல்றேன். ஓகே, ஸ்ரீதர் மாஸ்டர் டைரக்ட் பண்றாரு அப்படின்னா அந்த படத்துல அக்ஷதா இருப்பாங்களா? அஃப்கோர்ஸ், அதே கொஸ்டினே இல்லை. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக இருப்பேன். லைக் அவர் சொல்லலைனாலும் நான் இருப்பேன். தட்ஸ் வாட். அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக. இல்ல நீ இந்த ஸ்கிரிப்டுக்கு செட் ஆக மாட்ட அப்படின்னு ஏதாவது சொல்வாரா? இல்லை அவரே எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருவாரு. அவருக்கு தெரியும். ஸோ அவரே எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருவாரு. ஓகே, இப்போ அக்ஷதா வந்து சினிமாக்குள்ள ஹீரோயினா வருவாங்களா, இல்ல கொரியோகிராஃபரா வருவாங்களா, இல்ல டைரக்டரா வருவாங்களா? எல்லாமே வந்தோம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஹலோ, ஐயோ சார், முதல்ல பயங்கரமாக ரெடியாக இருக்காங்க. மாஸ்டர் வெல்கம் டு தி ஷோ. மாஸ்டர் இப்படிலாம் வந்து எனக்கு ஷாக் கொடுக்காதீங்க. இல்லை, ஆக்சுவலாக சிஜி ஒர்க்கில் போயிருக்கோங்க. இந்த அம்மாவுக்கு டைம் சொன்னோம். நீங்கள் இல்லையான்னு கேட்டுகிட்டே இருந்தா. ப்ளீஸ் கந்துருங்க மாஸ்டர். இல்லையான்னு கேட்டுகிட்டே இருந்தா. வரேன்னு சொல்லிட்டே இருந்தேன். திடீர்னு சர்ப்ரைஸ் வந்துட்டு. ஐயோ, சர்ப்ரைஸ் அவங்களுக்கா எனக்குன்னு தெரியல, எனக்கு ஷாக் ஆகுது. ஐயோ மாஸ்டர், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் ஃபேன், பெரிய ஃபேன். டான்ஸ் ஆடுறவங்களை தாண்டி ஐயோ ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் மாஸ்டர் கிட்ட. இந்த இப்போ ஜித்து ஜிலாடி நீங்கள் சொன்னீங்க, எனக்குமே ரொம்ப பிடிக்கும். மாஸ்டர் வந்துட்டு அப்படி ஒரு மொமெண்டாலாம் இருக்கும் எனக்கு. ஸோ ஆக்சுவலி வெரி ஹாப்பி. ரெண்டு பேரையும் ஒன்றா பார்க்கறது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெல்கம் டு தி ஷோ மாஸ்டர். ஸோ ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ பெரிய ஒரு சினிமா ஜேர்னி உங்களுது. ஆனால் உங்க பொண்ணு வளர்ந்து வந்து இவ்வளோ பெரிய ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல இன்னைக்கு இருக்காங்க. நிறைய பேர் போகும்போது செலிபிரிட்டி அக்ஷதா ஸ்ரீதர் மாஸ்டர் பொண்ணு அவ்வளோ சொல்லிப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஒரு அப்பாவா? கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கிளியராகவே சொல்லுவாங்க, சார் உங்கள் டாக்டர் வந்து உங்களோட சூப்பராக ஆடுறாங்க, செம்ம எக்ஸ்பிரஷன் பண்ணுறாங்க. எப்போவுமே சொல்லும் போதே ஆரம்பிக்கும் போதே இப்படி தான் ஆரம்பிப்பாங்க. எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதை விட என்ன வேணும் ஒரு டேடிக்கு? டாக்டர் இப்படி வரணும், அப்படி வரணும், இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். அதை வெளியே சொல்லும்போது அவங்க நினச்சிட்டு இருப்பாங்க வந்து உங்களோட பெட்டராக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபீல் பண்ணோம். அதுதான் ஹாப்பியஸ்ட்ன்றது அவங்களுக்கே தெரியாது. ரொம்ப சந்தோஷமா, அப்படியா சூப்பராக இருக்காங்களா, அப்படியே நான் அப்படியே சொல்லிட்டு ப்ரௌடு தான் இருக்கும். உங்க வைஃப் வீட்டில், அதாவது அக்ஷதாக்கு தெரியாம
ஏன் பொண்ணையும் சினிமாக்குள்ள கூட்டிட்டு போற, அவ படிக்கட்டும், டாக்டருக்கு படிக்கிறா, அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? நிறைய வாட்டி சொல்லியிருக்கா நீ தான் இப்படி போகிற, அவளையும் கூப்பிட்டு போகிற படிக்கணும்னு. ஏன்னா படிப்புன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் தான் டாக்டர் அந்த பக்கம் இருப்பாங்க, நான் இந்த டான்ஸ் நான் இந்த பக்கம் பிடிச்சி இருப்பேன். நிறைய பேர் இப்போ வெளியே வந்து சொல்லுவாங்க இல்லையா, அவர் ஃபீல்டில் இருக்காரு அப்படியே பொண்ணை கொண்டு வந்துட்டாருப்பா ஃபீல்டுக்கு அப்படின்ற மாதிரி உங்க காது பட சொல்லும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? சினிமாவில் இருந்தாலும் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஓகே, நம்ம டாக்டரோ நம்ம சன்னோ எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்களுக்கு தெரிய ஓகே இவங்க தான் டாக்டர் இருந்தாலும் டேலண்ட் இல்லைன்னா ஒன்றுமே இருக்காது. எவ்வளோ ஆர்டிஸ்டோட சன் டாக்டர்லாம் இருக்காங்க, படிச்சுக்கிட்டு அவங்க நினைக்கிற ப்ரொஃபஷனல் இல்லாமல் வேறு ப்ரொஃபஷனில் இருக்காங்க. அப்போ அவங்களெல்லாம் ஏன் எடுத்துகிட்டு வர முடியல? கொஸ்டின் அதுதான். நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் எனக்கு ஒரு அட்வான்டேஜ் தானே. இப்போ ரொம்ப கஷ்டப்படுறவங்க லைக் சினிமாவில் யாருமே இல்லாதவங்க வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அவர் ஆல்ரெடி இருக்காரு, நான் உள்ள போறதுல என்ன தப்பு? அதுக்கு தானே அவர் பேஸா இருக்காரு, அப்புறம் நல்ல தப்பே இல்லை. தட் இஸ் லைக் டெக்னிக்கலாக கிளியராக சொல்லி தருவேன். இதுதான்மா இதுதான் இப்படி ஒரு க்ளோஸ் இருக்கணும், இப்படி ஒரு வைடு இருக்கணும் அப்படின்றது லென்ஸ் முதற்கொண்டு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் முதற்கொண்டு சின்ன விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுப்பேன். எடுத்துப்பாங்க, எடுக்கலைன்னா நான் போடுறதா அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நாங்க கேள்விப்படுறது என்னன்னா, அவங்க வந்து சினிமாக்குள்ள வரணும், ஒரு கோரியோகிராஃபராவோ இல்லை ஒரு ஹீரோயினாவோ வரணும் அப்படின்னா எதுக்கு MBBS படிக்கணும்? அப்போ அந்த ஒரு சீட் வந்து வேஸ்டா போகுது இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு क्वेश्चन வருது. நல்லா கேளுங்க. நான் MBBS படிக்கிறீங்க, மத்தவங்களுக்கு எங்க பிரச்சனை? நான் என்னோட இஷ்டம். நீங்க சொல்றீங்களா ஒரு क्वेश्चन லைக் எதுக்கு MBBS படிக்கணும்னு? சின்ன வயசுலேருந்து அது என்னோட ஆசை, அது என்னோட ட்ரீம். லைக் அம்மா சொல்லுவாங்க நீ ஒரு டாக்டர் ஆகணும், நம்ம ஃபேமிலியில் ஒரு டாக்டர். குழந்தையிலேருந்து சொல்லுவாங்க நீ ஒரு வக்கீல் ஆகணும், நீ ஒரு டாக்டர் ஆகணும்னு. அந்த மாதிரி சும்மா சொன்னதை போய் சீரியஸாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு அப்படிலாம் இல்லை. லைக் தட் வாஸ் மை ட்ரீம். அதை வந்து எனக்கு நிறைய பேர் சேலஞ்சும் பண்ணியிருந்தாங்க. சும்மா உங்களால் நீட்லாம் படிச்சுட்டு உள்ளே போயிட முடியாது. மெயின்லி மை டீச்சர்ஸ் லைக் 12th ஸ்டாண்டர்ட்லலாம் நான் ஐ வாஸ் நார்மல் கிரேடர். ஸோ நீ வந்துட்டு அப்பாவோட டான்ஸ் தான் போயிட போகிற, அப்புறம் எதுக்கு நீ படிச்சுக்கிட்டு, நீ டான்ஸே பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு சின்னதாக விஷயம் மைண்டில் போய் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருந்துச்சு. சார் இப்போ நாங்கள் வந்து அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி. அப்பா வந்து இதுக்கு நோ சொல்ல மாட்டார் அப்படின்னா ஒரு 5 விஷயம் சொல்ல சொன்னோம். அவங்க ஒன்னே ஒன்று தான் சொன்னாங்க. நான் நிறைய நோ சொல்லுவேன். எதுக்கெல்லாம் நீங்கள் நோ சொல்லுவீங்க சொல்லுங்க. ஐஸ்கிரீம் கேட்டால் நோ சொல்லுவேன், ஐஸ் வாட்டர் குடிக்க வேணாம் சொல்லுவேன். ஓகே, அது ஓகே. கண்டிப்பா. ஏன்னா ரொம்ப அவர் கூலாக ஏதாவது சாப்பிடணுன்னா சாப்பிட்டு திருப்பி காஃபாக இருந்து அப்புறமா ரொம்ப எல்லாரையும் ஒரு வழி ஆக்கிடுவாங்க. அப்புறமா இங்கே போகிறேன் அங்கே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸோட ஏதாவது போகிறேன் அப்படின்னா அதாவது ஒரு சில இடத்துக்குலாம் கண்டிப்பாக போவா. அது மாதிரி ஸ்கூல்ஸ் இது மாதிரி அங்கே இது பண்ண போவா. நம்மளுக்கே தெரியும் இந்த இடத்துல ரெக்யூர் இதை விட இது பண்ணுறது பெட்ரு அப்படின்றதுக்காக அப்போ நோ சொல்லுவேன். சரி விட்டுருங்க, இவ்வளவு லவ்லியா இருக்கீங்க. அப்பா கிட்ட நான் இது கேட்டா கண்டிப்பா வந்து எஸ் தான் வரும்ன்ற மாதிரி தான் அது போகுது. எதுக்கு நம்ம நோ நெகட்டிவா போய்கிட்டேன். இப்போ சார் சொல்லுங்க, மூவிஸ் இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய மூவிஸ் வந்து இந்த கான்டென்ட் பேஸ்டா போகுது இல்லையா? நிறைய படங்கள்ல வந்துட்டு கதை தான் வந்துட்டு ஹீரோ, கமர்ஷியலா ஒரு பாட்டு வேணாம், இல்ல இந்த மாதிரி ஒரு குத்து சாங் வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்போ படம் பண்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வேலை வாய்ப்பு குறையுது அப்படின்னு பாக்குறீங்களா, இல்ல ஏன் பாட்டு வைக்கலாமே அப்படின்ற மாதிரி பாக்குறீங்க? இல்ல கமர்ஷியலாகவும் இருக்கு, இதே மாதிரி கண்டென்ட் ஓரியன்டாகவும் தேவை. அது அந்த படத்துல வந்து கண்டிப்பா சாங்கே தேவையில்ல. அது ஒரு ஆக்ஷன் ஓரியன்டா அவ்வளோ ரக்கடா இருக்கிறவரு அவருக்கு கோவப்பட மாட்டா சிரிக்க மாட்டார் திடீர்னு பார்த்தா அவர் ஆடணும்னு அவசியம் இல்லை. அது கதைக்கு என்னவோ அது கண்டிப்பா அப்படி படம் தான் இன்னைக்கு வந்து நிறைய படம் ஜெயிக்குது. அதே மாதிரி கமர்ஷியலாக டான்ஸு இப்போ போனால் ஆட்டம் பாட்டம் குத்து போட்டால் அந்த படமும் ஜெயிக்குது. ஸோ டபுள்ஸாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்குது. இப்போ வந்து மூவிஸில் தான் சாங் இருக்கணும் இல்லை, இப்போ ஆல்பம்னு இன்னொரு பிளாட்ஃபார்மே உருவாகி பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ சாங்குக்கு 50 lakhs அது மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் படத்துக்கு 1 crore 2 crores பண்ணுறது வந்து சாங்குக்கே இன்வெஸ்ட் பண்ணி பாட்டெல்லாம் ஜெயிச்சிருக்கு. நம்ம பாட்டே 2-3 பாட்டு பெரிய ஹிட் ஆகிருக்கு. ஸோ நாங்கள் சோஷியல் மீடியாவும் அடிக்கிறோம், படத்துலையும் அடிக்கிறோம். ஸோ ரெண்டுமே இன்னைக்கு தேவைப்படுது. சார் லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் மாஸ்டரோட கோரியோகிராஃபியில் ஹிட்டான சாங் இது, இந்த படத்தில் ஸ்ரீதர் மாஸ்டர் செம்மையாக பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி படங்கள் பெருசாக வரலையோ அப்படின்ற ஒரு தாட் போயிட்டுருக்கே, ஏன் அப்படி? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக அந்தந்த டைரக்டர். இப்போ வந்து நாங்களாம் மில்டன், எங்களோட செல்வா டைரக்டர், அதுமாதிரி ஒரு டைரக்டரோட நாங்களாம் ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த டைரக்டர்லாம் இன்றைக்கி இல்லையே. அவங்கெல்லாம் வந்து இப்போ அதே மில்டன் வந்து நம்ம என்னது நாங்கள் நாக்குமுக்கில் ஆரம்பித்தோம், அப்புறமா 10 என்றதுக்குள்ள, அப்புறம் பொண்டாட்டி அந்த கோலி சோடா,
அதுக்கப்புறமா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த படம் மழை பிடிக்காத மணி தான் பண்ணுறோம். இப்போது எந்த டைரக்டர்ஸ் வந்து ட்ராவல் ஆகலையோ நம்ம அந்த ட்ராவல் அப்படி லாக் ஆகுது. புது டைரக்டர்ஸ் வரும்போது அவங்களோட வைப்புறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஜித்து ஜில்லாடி இருக்கட்டும், நம்ம அட்லி கூட ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போகும்போது அவருக்குன்னா நம்ம வந்து ஐயோ மாஸ்டர் கிட்ட நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கே இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும் ரிக்குவயர்மெண்ட் சொல்கிறதுக்கு யோசிச்சு தான் பேசுவாங்க. பட் அவங்க கம்ஃபர்டபுள் லெவல் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம கூட ஒர்க் பண்ணும்போது தெரியும் ஐயோ ஸ்ரீதர் மாஸ்டர்னா எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காருன்னு. அது ஒர்க் பண்ணாத போது தெரியாத போது அவங்களுக்கு வேண்டியது, ஏன்னா அந்த படத்தில் இந்த கதைலாம் சொல்லி இப்படிலாம் சாங் சொல்லி இப்படிலாம் சொல்லி தான் ஓகே பண்ணியிருப்பாங்க. அந்த கதையில் போய் புதுசாக இவர் நினச்சது தான் பண்ணணும்னு நினைப்பார். அப்போ வந்து ஏதோ ஒரு மாஸ்டர் நம்ம இப்போ வந்து இவரை தான் வேணும் அப்படி தான் வேணும் அப்படின்றத விட கம்ஃபர்டபுள் லெவலில் போகிறாங்க. அதுலேயும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க. சிம்பிளாக சொல்கிறேன், அது மைடியர் பூதம் ஓமை மாஸ்டர்னு பிரபுதேவாவுக்கு ஒர்க் பண்ணேன். அவருக்கு வந்து நான் அலாவுதீன்லேருந்து பிரபுதேவாவுக்கு கோரியோகிராஃபிக் அந்த மாதிரி ஒரு இதில் கூட லெஜண்ட் கூட கோரியோகிராஃபிக் பண்ணுற ஒரு ட்ராவல் கிடச்சிது. அதில் வந்து மைடியர் பூதம் பண்ணோம், ஜல்சா இன்னும் ரிலீஸ் ஆகலை, யங் மங் சங் ரிலீஸ் ஆகலை, உல்ஃபு பண்ணியிருக்கோம். இது பிரபுதேவா தான். இதை மாதிரி படம் உள்ளே இருக்குது. அவங்க இப்போ வந்து லான்ஸ் மாஸ்டரும் இப்போ வந்து ருத்ரன் 3 இயர்ஸாக ஒரு படம் வரல, சரிங்களா? இப்போ அது முன்னாடியே வந்திருந்தால் நம்மளும் அந்த இதில் இருந்திருக்கும். நாங்கள் எல்லாம் வெயிட்டிங், அதாவது பூனை மாதிரி புலி மாதிரி எல்லாம் வெயிட் பண்ணுறோம். வந்தால் பேன் இண்டியா மாதிரி ஒரு சாங் இருக்கணும் அவரோட. அது மாதிரி ஜல்சாலையும் அப்படி தான் அவங்களும் பிரபுதேவும் ஐஸ்வர்யா ராஜேஷும் ஆடி இருப்பாங்க. ஷுட் பி நம்ம சாங்னா அது பேன் இண்டியாவும் திரும்பி பார்க்கணும். நாங்கள் டான்ஸுன்னா சென்னை தமிழ் தான் இருந்தது, சரிங்களா? அப்புறமா தான் இந்த டான்ஸே நாங்கள் தான் போய் ஹைதராபாத்தில் கோரியோகிராஃபிக் பண்ணுறதும், நாங்கள் தான் வந்து கன்னடத்தில் பண்ணுறதும், ஹிந்திக்கு பண்ணதும் எல்லாம் ராஜு மாஸ்டரு, பிரபுதேவா மாஸ்டரு, அதுக்கப்புறமா தான் நாங்களே வந்தது. மாஸ்டர் இப்போ நீங்கள் ஜித்து ஜில்லாடி படத்தில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிகர் ஆடும், இந்த ஃபேஸ்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் கண்ணாடி ஹேட்லாம் போட்டுக்கிட்டு. அதே மாதிரி டான் ஜலபுல ஜங் சாங்கில் வந்து ஒரு ஃபிகர் ஆடுற மாதிரி வச்சுருப்பாங்க. உங்களை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நிறைய மீம்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தெரியல, அந்த பிகினிங் எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கும் இல்லை. காமிக்கவா? பார்க்கல. ஓ இப்போதான் பார்க்குறேன். ஓ இந்த ஜலபுல ஜங் அதுதான் மாத்திரம் இதுதான் பார்த்தேன். ஐ திங்க் நோட் அந்த ஓப்பனிங்கோட பண்ணேன். எப்படி இந்த ஒரு கம்பேரிசன் உங்களை பார்த்து இன்னுமே நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிறாங்களா, இல்லை காப்பி அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லை, நம்ம வந்து ஃபஸ்ட்டாக இருந்தால் அது சூப்பர் தான். அது நீங்களே சொல்கிறீங்களே, அது இன்னும். பட் நாங்கள் க்ரியேட்டிவிட்டியாக தான் ஏதாவது எல்லாமே தளபதி வராரு ஒரு பாட்டுன்னா எதை மாதிரி இருக்கணும் அப்படின்னு வானத்தை தான் பார்ப்போம். இப்படி இருக்குது எல்லாமே இப்படி வந்துட்டாரு, அதை மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண தான் ஜித்து ஜில்லாடி. இது வந்து அதோட கனெக்ஷன் இருக்குது. அந்த கோட்டு, அந்த க்ரீன் மேட்டில் இருந்து அந்த கோட்டு மாத்திரம் எடுத்து பண்ணியிருக்கிறது. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஜாலியாக ஒரு ஃபன் செக்மெண்ட் போயிடலாம். மாஸ்டர் மாதிரி ஹுக் ஸ்டெப் இருக்கு இல்லையா, மாஸ்டரோட ஹிட் சாங்ஸ் நான் சொல்கிறேன், அதோட ஹுக் ஸ்டெப்ஸ் என்னன்னு நீங்கள் வந்து பண்ணுவாங்க. ஓகே ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஈஸி, நாக்குமுக்கா. நாக்குமுக்கா அண்ட் நீ மூமெண்ட், முட்டி மூமெண்ட். ஆமாம். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் வந்துட்டு OMG பொண்ணு. அதுக்கப்புறம் வந்து ஜித்து ஜில்லாடி. ஜித்து ஜில்லாடி டான்ஸ் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு மூமெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் கண்ணாடியில் எப்போ மாமா ட்ரீட் அது ஆல்ரெடி பண்ணி காமிங்களா? அழகா. ஓகே சரி வெயிட் பண்ணி சூப்பர். அதுக்கப்புறம் வந்துட்டு இது ப்ரூம் ரூம் ரூம் 10 என்றதுக்குள்ள உங்களுக்கே கை போகுது ரூம் ரூம். அதே ஸ்டெப் தான் ஆப்வியஸ்லி எவ்ரிவன் நோஸ். ஓகே. பாடாத பாட்டெல்லாம், அதோட பாடாத பாட்டெல்லாம் நான் தான் கொரியோகிராஃபர், எல்லாமே நான் தான். இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட்டு லான்ஸ் மாஸ்டர் வந்து அவர் கால் விளையாடும், அவர் உட்காந்தத்துலேருந்து சிம்பிளாக நான், ஏன்னா அவர் மாஸ்டர் எனக்கு அந்த பாட்டில் கேட்டதே வந்து ஒரு மூமெண்ட்டு ஸ்ரீதர். எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ஜாலியாக இருக்கும், பயங்கர இதுவாக என்த்துவாக இருப்பார். ஒரு மூமெண்ட் பிடிங்க போதும் பாட்டை ஹிட் பண்ணிடலாம் அப்படின்னாரு. நானும் போட்டு பரண்டு அவ்வளோ மூமெண்ட் போட்டேன். அதுக்கப்புறமா அந்த ஒரு சேர் மூமெண்ட்டு பார்த்த உடனே இட் இஸ் வெரி ஹாப்பி. அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மூமெண்ட்டு. அது வந்து அதை ஓகேனோன்னா அது 2-3 இடத்துல ப்ளேஸ் பண்ணி திருப்பியும் அதை 2-3 இடத்துல வச்சு ஹாப்பி. ஸோ அதில் ஒரு ஹூக் மூமெண்ட்னா அது எனக்கு பிடிச்சது அந்த லேக் மூமெண்ட். ரைட். நீங்களே சொல்லிட்டீங்க சேர்ல தான் உட்காந்துருக்கோம், அந்த மூமெண்ட் இப்போ போட்டலாமா? ஓ ஷூர். நான் சும்மா அப்படி நக்கலாக அப்படியே இருந்துட்டு 5 6 7 8 அவ்வளோதான். சூப்பர். ஸோ இறங்கி அடிச்சு பார்க்க தயாராயிட்டீங்க. இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான். லெஜண்ட் சார் நீங்கள்.
ஒரு பெரிய மிருகம் சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சின்ன மிருகம் அதை விட சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சகஜம்தான். நான் கூப்பிடுற வரைக்கும் ஹார்பர் பக்கம் வராதா. இவன் யார் போரிக்கு புறம்போக்கு எச்சக்கல் 420 கன்னிங் நஞ்சு என்ன ஹார்பர் பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லுங்க. அண்ணா